ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எலுமிச்சம்பழம் இருக்குது பாருங்கள். அந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அப்படியே நம்ம வாயில் சாப்பிட முடியாது. அப்படியே நம்ம வாயில் பிழிஞ்சு ஊற்றினோம்னா புளிக்கும். புளி இருக்குது பாருங்கள், புளியும் நம்ம அப்படியே எடுத்து போட்டு வாயில் சாப்பிட முடியாது. புளிக்கிற தன்மையுடைய எதையுமே நம்ம அதிகமாக சாப்பிட முடியாது. சிலவங்க புளி சாப்பிடுவாங்க, லைட்டாக கொஞ்சோண்டு வாயில் வச்சு அதை தொடர்ந்து சாப்பிட முடியாது. சில மாங்காய் ரொம்ப அதிக புளிப்பாக இருக்கும். அதை என்ன பண்ண முடியாது, நம்ம கடித்து அதை சாப்பிட முடியாது, உடைச்சி சாப்பிட முடியாது. புளி, எலுமிச்சம்பழம், மாங்காய், இப்படி புளிப்பு சுவையுள்ள எதையுமே என்ன பண்ண முடியாது, நம்ம டைரெக்டாக சாப்பிட முடியாது. லெமன்னா சாதம் செய்து சாப்பிடலாம், புளின்னா சாதம் செய்து சாப்பிடலாம், மாங்காய்னா குழம்புல போட்டு சாப்பிடலாம். அதை அப்படியே என்ன பண்ண முடியாது, டைரெக்டாக சாப்பிட முடியாது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை சொல்லியிருக்காங்க, புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சில மனிதர் அப்படி தான் அளவாக வச்சுக்கணும். சிலவங்க புளிப்பு உள்ளவங்க, அவங்களுடைய செயல், கிரியை, பேச்செல்லாம் அப்படி தான் இருக்கும். நம்ம அதிகமாக அவங்கள்ட்ட பேசினோம்னா அவங்க நம்மளை புளிக்க வச்சுருவாங்க. நமக்கு அது ஒரு சங்கடமாயிடும். அந்த மனுஷன்ட்டு நம்ம எதனால் போய் பேசணும்னு தெரியலையே, வாயை கொடுத்துட்டோமே, பேச்சை கொடுத்துட்டோமே, அவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, அசிங்கமாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்ம மன வியாகுலப்படுவோம் நம்ம. அதனால் அப்படியாப்பட்ட புளிப்பு இருக்கிற மனிதர்கள் யாருன்னு கண்டறிந்து அளவாக வச்சுக்கணும். எப்படி நம்ம அளவாக எலுமிச்சம்பழம், புளி, மாங்காய் இப்படி பயன்படுத்துகிறோமோ அதே போல் அந்த மனிதர்களிடத்தில் பேசும்பொழுது அளவாக நம்ம வச்சுக்கணும். ஒரு வசனம் கூட சொல்லுது பாருங்கள், பிதாக்கள் திராட்சை காய்களை சாப்பிட்டார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயின. அப்போ பாவத்தை குறித்தும் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ புளிப்பு அதிகமாக நம்ம சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்டாலும் பல்லு கூசும், அது ஒத்துக்காது. அது அளவாக தான் பயன்படுத்தும். அந்த அப்படியேப்பட்ட மனிதர்களோடு நம்ம பேசாமலும் இருக்க முடியாது. நம்மகிட்ட பேசினா என்ன காரியம்னு சொன்னால் அளவாக வச்சுக்கணும், அளவாக பேசி முடிச்சுக்கணும். அப்போ தான் நம்ம பல்லு கூசாமல் இருக்கும், நம்ம சரீரம் கூசாமல் இருக்கும், நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் வாழ்வியல் பழக்க வழக்கங்களும் கூசாமல் இருக்கும். அது அழகாக போய்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம ஞானமாக நடந்துக்கணும், அறிவாக நடந்துக்கணும், புத்தியாக நடந்துக்கணும், விவேகமாக நடந்துக்கணும். ஆமென். அல்லேலூயா.